சுவையான பருப்பு தக்காளி சாதங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கப்பு நொய் எடுத்துக்கலாம். சாம்பார் பருப்பு அதுலேயே 1/4 கப்பு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டும். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகா ஒரு 4. இது நல்லா வதக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி சின்ன சைஸை அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச தக்காளி இது கொஞ்ச நேரம் வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம அரிசி இதில் கொட்டிக்கலாம். அந்த அரிசி கொஞ்ச நேரம் இதிலேயே தொழி விடலாம். நம்ம 1 கப்பு அரிசி போட்டோம். இதில் 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நான் அளந்து வச்சுட்டுக்கிறேன், ஊற்றிக்கலாம். இல்லை உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா தொழி விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். இது ஒரு 4 விசில் வரட்டேங்க. அப்போ தான் நல்லா அந்த பருப்பு தக்காளி சாதம் நல்லா இழஞ்சிருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. விசில் வச்சு விசில் எடுத்துடலாம். இப்போது ஓப்பன் பண்ணலாம். தக்காளி பருப்பு சாதம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுது. காஞ்ச மிளகா ஒரு 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை பாருங்கள் 2 எனக்கு வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஸ்டாப் பண்ணிடலாம். தாளித்து நம்ம கொட்டிட்டோம். கொத்தமல்லி எடுத்து 4 3 அப்படி போட்டு மேலே லைட்டாக நெய்ங்க. இப்போ அந்த சாதத்தை கலரிடலாம். நாம் தக்காளி பருப்பு அதான் ரெடி ஆயிடுச்சுங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். காலையில் பசங்களுக்கு கம கமன்னு வாசனை வருது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. சுட சுட சாப்பிட்டுடலாங்க.